வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 21,700 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/9/2024 தாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இது வந்து நிரந்தரமான அரசு வேலை தான். இது என்ன மாதிரியான ஜாப், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது என்ன பேஸில் வந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோர்ட் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு தாங்க இது வந்து விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சிஸ்னு வந்து பாருங்கள், 80 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கான பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 21,700 வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸு இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 46,210 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மினிமம் 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து குக்கிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ இன் குக்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், கோர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸிஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து குக்கிங்கில் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அல்லது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து +3 இயர்ஸ் வந்து +5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ்னால் +3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது 30 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து குக்கிங் ஓரியன்டாக வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 70 மார்க்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க குக்கிங் பேஸஸில். அதுக்கப்புறம் அது வந்து 70 மார்க்ஸ்க்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும், அது ஒரு 30 மார்க்ஸ்க்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டோட்டலாக வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours, அதாவது 90 minutes வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் சென்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், டோட்டலாக வந்து 17 சென்டர்ஸில் வந்து இதுக்கான டெஸ்ட் வந்து நடக்குது. 16 ஸ்டேட்ஸ்லேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸில் நம்ம தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் வந்து நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டெஸ்ட் சென்டர் வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சென்னையில் போய் நீங்கள் வந்து இதுக்கான டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். இதையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12/9/2024 தாங்க. அது அப்ளை அது கட்டுறக்கான லாஸ்ட் டேட்டும் கூட. எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 400 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் வந்து SC ST ஃபிசிக்கல் சேலஞ்சர்ட், எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தீங்கன்னா, டிபெண்ட் அப்பான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து பே பண்ண முடியுங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபோட ரோல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூனியர் கோர்ட் அட்டண்டன்ட் குக் நோயிங், இதுக்கான என்னென்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து சமைக்க தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன ரோலு எப்படி இருக்கணுங்கிறது வந்து அவங்க கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.